ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்படி ஒரு பீன் கிரியேட் பண்ணுறது, அந்த பீனை எப்படி நம்மளோட ஸ்ப்ரிங் பேஸ்டு கிளாஸ்க்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிம்பிள் ஒரு கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4 இருக்கிற மாதிரி அதை ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் மூலமாக எப்படி கால் பண்ணி அதோட அவுட்புட் கெட் பண்ணுறது இந்த பீன் மூலமாக, இந்த சர்வீசஸ் மூலமாக அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ஒரு சின்ன பீன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். எப்படின்னா வந்துட்டு இப்போ டுட்டோரியலில் நம்ம ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜில் டுட்டோரியல் டாட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆடிஷன் வச்சுக்கலாம். ஆடிஷன் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜில் வந்து பேக்கேஜ் டாட் ஸோ ஆடிஷன் வச்சுக்கலாம். ப்ரெஸ் கொடுத்து பார்ப்போம். எக்லிப்ஸோட பிரச்சனை. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பேர் என்னென்னா அடிஷன் வச்சுக்கலாம். அடிஷன். ஓகே, அடிஷன் வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பீன் மூலமாக நம்மளோட பீன் வந்து இனிஷியலைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பீன் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து அனடேஷன்ஸ் மூலமாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காம்பனண்ட் அப்படிங்கிற ஒரு அனடேஷன் வந்து சொன்னேன். ஸோ இந்த காம்பனண்ட் அப்படிங்கிற அனடேஷன்ஸ் மூலமாக நம்ம பீன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு மெத்தட் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. இங்கே என்னென்னா ஆடிஷன் தானே பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 இன்புட் வாங்க போகிறோம். அந்த இன்புட்டை வந்து சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் வாய்டில் ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது add int a int b. so return a plus b. அவ்வளோதான். ஸோ நம்மளோட நம்மளோட இது வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ பீன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டுட்டோரியல் டாட் என்ன கிரியேட் பண்ணிக்கலாம்னா சர்வீஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸில் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், கால்குலேட்டர் அப்படின்னு. இந்த கால்குலேட்டரை வந்து நம்ம சர்வீஸ் அனடேஷன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீனை வந்து இங்கே வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா 2 வழியாக சொன்னேன், 3 வழியாக சொன்னேன். எக்ஸ்எம்எல் மூலமாகவும் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டர் மூலமாகவும் பண்ணலாம், ஆட்டோ ஒயர் பண்ணியும் பண்ணலாம். ஸோ எக்ஸ்எம்எல் மூலமாக பண்ணுறது ரொம்ப ஓல்டு. ஸோ அதனால் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு விதமாக.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோ ஒயர் பண்ணி எப்படி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோ ஒயர் வச்சு பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ஒயர் என்னன்னா அடிஷன். ஏன்னு வச்சுக்கலாம், ஆடுன்னு வச்சுக்கலாமா, ஆடுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் கால்குலேட்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது இங்கே வந்து ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இந்த பீன்குள்ளே ஒரு 2 நம்பரை இன்புட் வாங்கி அதை வந்து சம் பண்ணி இது பண்ணும். ஸோ பப்ளிக் இன்டீஜர் ஆடுன்னு இதுக்குள்ள ஒரு மெத்தட் int a, int b. So return add a, b. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ப்ரைவேட்டாக இருக்கா, இதாக தான் இருக்கு. ஏன் இவன் யாரும் காட்டுறான்? ஓகே, அதை ஆல்ரெடி நம்ம வந்து சேவ் பண்ணாமல் விட்டுருக்கோம், அதனால அந்த எரர் காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்மளோட ஒரு சர்வீஸ் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் வந்து எழுத போகிறோம். ஸோ பேக்கேஜில் கால் கண்ட்ரோலர்னு வச்சுக்கலாமா, இல்லை கண்ட்ரோலர்னு வச்சுக்கலாம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா இந்த கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், கால்குலேட்டர் கண்ட்ரோலர். ஸோ ஓகே, நான் இப்போ கண்ட்ரோலர் கிரியேட் நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலராக வைக்கிறேன். ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ரெக்வஸ்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனோட்டேஷன்ஸ் பற்றிலாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த ரெக்வஸ்ட் மேப்பிங்கில் கால்குலேட்டர் அப்படின்னு வச்சுருக்கேன். கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா பப்ளிக் இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணுது, ஆட், அதே மாதிரி ஆட் ஆஃப் 2 நம்பர், இன்டீஜர் ஏ கமா இன்டீஜர் பி. ஓகே, இப்போ என்னென்னா ஓகே, நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன், 2 இன்புட் வாங்கிட்டேன். ஸோ இந்த இன்புட்டை வந்துட்டு நான் வந்து சொல்லணும். ஓகேவா? இந்த இன்புட்டை அவுட்புட்டாக மாற்றுற ஒரு பிஸ்னஸ் லாஜிக் இருக்கிற ஒருத்தங்கிட்ட கொடுத்தா தான் அவன் எனக்கு அவுட்புட் தருவான். ஸோ அதனால் என்னென்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒருத்தன், அவனை நம்ம இங்கே ஆட்டோ ஒயர் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ஒயர் கால் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இங்கே வந்து ஓகே, இவன் வந்து இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ணுவானா அப்படின்னா இல்லை. ஸோ ரெக்வஸ்ட் என்டிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் இன்டீஜர் ஓகேவா, ரிட்டர்ன். இது வந்து என்னன்னா output வச்சுக்கலாம் equal to order a, b. ஸோ அந்த ரிட்டர்னில் இது ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஸ்டேட்டஸ் கோட் வந்து டாட் ஓகே. ஓகே அப்படின்னா அதாவது நம்ம ஒருத்தருக்கு ரெஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூ அனுப்புகிறோன்னா அதுக்கு வந்து ஒரு சில ஸ்டேட்டஸ் கோட்லாம் இருக்கும். ஸோ இந்த HTTP ஸ்டேட்டஸ்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னா 200 சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். 202னாலும் சக்ஸஸ்ஃபுல். இந்த மாதிரி 200 ஃபுல்லாமே சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் வந்துட்டு 500 அப்படின்னா வந்து இன்டர்னல் எரர். அதாவது என்னென்னா 404 இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நாட் ஃபவுண்டு. அதுக்கப்புறம் மெத்தட் நாட் அலவுட் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கெட் மேப்பிங் பதில் போஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கு பதில் கெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று, இல்லைனா ஹெட்டர்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் பார்க்கணும். மேஜராக உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அந்த பேமெண்ட் கேட்வே இந்த இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா, இப்போ நமக்கு கண்ட்ரோலர் கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இன்னொன்று இருக்குது. நான் இங்கே கால்குலேட்டர்னு சொல்லிட்டேன், ஆனால் இங்கே நான் கெட்டா போஸ்டான்னு மென்ஷன் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து என்ன ஒன்றா கெட் மேப்பிங்னு கொடுத்துக்கலாம். மேப்பிங்னு கொடுத்துட்டு நேமில் வந்துட்டு ஆடுன்னு கொடுக்குறேன், ஸ்லாஷ் ஆட். இங்கேயும் நம்ம ஸ்லாஷ் போட்டுக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல கெட் மேப்பிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெக்வஸ்ட் பேரம் யூஸ் பண்ணணும். என்னது ரெக்வஸ்ட் பேரம். ஸோ இது லாஸ்ட்டு சொன்னால் தான் புரியும் அப்படின்ட்டு நான் லாஸ்ட்டு போடுறேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஒரு கண்ட்ரோலரோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு அனாட்டேஷன் இருக்கணும், ஒரு ரெக்வஸ்ட் மேப்பிங் இருக்கணும். இந்த ரெக்வஸ்ட் மேப்பிங் வந்து ஏன் போடுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் நான் வச்சுருக்கேன். இப்போது என்னோட அப்ளிகேஷன் வந்து ஒரு 4 மாடியூல் இருக்குது. கால்குலேட்டர்னு இருக்குது, சயின்டிஃபிக் கால்குலேட்டர்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ப்ராசஸ் ஏதோ ஒன்று பண்ணுது. ஓகேவா, இப்போது இந்த 2 வச்சுக்கோங்க, கால்குலேட்டர் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வச்சுக்கோங்க. ஸோ கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலருக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. கால்குலேட்டரால் என்ன பண்ண முடியும், நம்பரை ஆட் பண்ண முடியும், மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும், சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும், மாட் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதான் பண்ண முடியும். ஆனால் சயின்டிஃபிக் கால்குலேட்டரால் என்ன பண்ண முடியும், அதோட காஸ் டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், சைன் டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், டேன் டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்து எழுதுவாங்களா அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக எழுதுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ரெக்வஸ்ட் மேப்பிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லாஷ் கால்குலேட்டருக்கு அப்புறம் இருக்கிறது வந்து அந்த பர்டிகுலர் இதுக்கு ஒர்க் ஆகும், ஸ்லாஷ் இந்த இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்கிறது ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனாக வந்து அடுத்து பார்ப்போம். இது வந்து ஒரு டெமோக்காண்டி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நான் இதை காட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வர்ற இன்னொரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் வந்துட்டு
இதே மாதிரி தான் போகும். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம பேசிக் வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்துட்டு அட்வான்ஸ்குள்ளே போக முடியும். எடுத்தவொடனே அட்வான்ஸ்குள்ளே போனோம்னா உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணலாம். என்னன்னா வந்துட்டு நம்ம ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணலாம். ஓப்பன் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்வாகர் ஓப்பன் ஏபிஐ. நான் உங்களுக்கு இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். வெர்ஷன் 3 தானே. ஓகே, இதுதான் இந்த டிபெண்டன்சி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட அப்ளிகேஷனில். ஏன்னா நம்ம போஸ்ட்மேனோ பூமாரங்கோ வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அவனே வந்து டாக்குமெண்டேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓப்பன் ஏபிஐ வந்து வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஷேர் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அப்ளிகேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் கரெக்டாக ஒரு ஆர்கனைஸாக வரும். ஏன்னா வெர்ஷன் வந்து ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோலில் தெரியும் நம்ம அப்ளிகேஷன் தெரியும். ஓகே ஓகே ஓகே. ஏன் ரன் ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு கனெக்ஷன் மேக் பண்ணுறதுக்கான எல்லா டிபெண்டன்சியும் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம யூஆர்எல் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ரெண்டும் தேவைப்படும் போது நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டேட்டா ஜேபிஏவும் MySQL கனெக்டரும் வந்து நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பண்ணுறது சிம்பிள் அப்ளிகேஷன், அதுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி. ஸோ நம்ம அடுத்த டுட்டோரியல் வந்து நம்மளோட டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, அதாவது நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பார்க்கும்போது CRUD அப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு இது தேவைப்படும். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த ஃபைல் தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8080 ஆல்ரெடி யூஸ். ஓகே, 8080 ஆல்ரெடி யூஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஒரு போர்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு இதுதான். ஸோ என்னென்னா வந்துட்டு இங்கே வந்து server.port ஈக்குவல் நம்ம 9090 வச்சுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்ளிகேஷன். ஏன்னா 8080 நான் ஏதோ ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ரன் பண்ணுறேன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். ஓகே, டாம்கட் வந்து இனிஷியல் ஆயிடுச்சு 9090. ஸோ இப்போ நம்ம போயிட்டு 9090 தானே கொடுத்தோம், 9080 கொடுத்தோம். ஓகே, ஒயிட் லேபிள் பேஜ் வந்துருச்சு. ஏன் ஒயிட் லேபிள் பேஜ் வருது அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு இது இருக்குது. என்னன்னா வந்துட்டு டாம்கட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காண்டி ஒயிட் லேபிள் எரர் பேஜ் வரும். ஸோ நம்மளும் என்ன பண்ணுறோம்னா ஸ்வாகர் தான் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ /-html. ஓகே, வந்துருச்சா? ஓகே, இப்போ நம்ம ட்ரை இட் அவுட் கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் இருக்கும். ஸோ 10, இது வந்து 20. ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்துட்டேன். ஸோ என்னோட அவுட்புட் என்ன, 30. ஓகே, இந்த ஸ்வாகர் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு இது வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒர்க் ஆகும். லைக் என்னோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, அதில் வந்துட்டு என்கிட்ட போஸ்ட்மேன் இல்லை, எனக்கு யூஆர்எல் தெரியாது. ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த கண்ட்ரோலரோட நேம் தெரியும். அந்த நேம் வச்சு நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம இந்த ஓப்பன் ஏபிஐ டெஃபினிஷன் வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ இப்போ எனக்கு இந்த கண்ட்ரோலர் நேம் தெரியும், கால்குலேட்டர் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது நான் வச்சிருக்கிற நேம். இது வந்து நான் வச்சிருக்கிற ஒரு கெட்ட மெத்தடு. ஸோ எனக்கு இந்த இது தெரிஞ்சால் போதும், இந்த கால்குலேட்டர் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும், நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து ஸ்ப்ரிங்கே வந்து கொடுக்குறான் ஓப்பன் ஏபிஐ. இந்த ஸ்வாகர் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படின்னா வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ஏபிஐ டாக்குமெண்ட் கொடுக்கும்போது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி ஏ அப்படிங்கன்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி ஏ ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க, கம்பெனி பின்னு ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி ஏ என்ன என்ன ஏபிஐ வச்சிருக்காங்களோ அதுதான் வந்து இந்த கம்பெனி பி வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் எங்கள் யூஆர்எல், இதுதான் எங்கள் மாடல், இதுதான் வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிற வேல்யூ அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க போஸ்ட்மேனில் போட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு போஸ்ட்மேனில் ஒவ்வொரு வாட்டியும் போஸ்ட்மேன்லேயோ இல்லை பூமாரங்லேயோ இல்லைன்னா ரெஸ்க்லன்லேயோ போட்டு ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு வேல்யூ எடுத்து செக் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரே இடத்துல நான் கொடுத்துருவேன். ஸோ எனக்கு இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த அனடேஷன்ஸை வச்சு பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா கிளாஸையும் எடுத்து ஸ்ப்ரிங் பூட் கண்டெய்னர்கிட்ட கேட்டு எடுத்து அந்த கண்டெய்னர் இன்ஜின் சொன்னது பார்த்தீங்களா, ஐஓசி கண்டெய்னர், அதுக்குள்ளே இருந்து இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் எல்லாத்தையுமே எடுத்து அந்த இதை ஒரு அழகாக ஒரு டாக்குமெண்டேஷனாக வந்து கொடுப்பான். அதுதான் வந்து இந்த ஸ்வாகர். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு. ஸோ இதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஸ்வாகர்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக எப்படி பீன் இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு இப்போ அடிஷன் மட்டும் பண்ணியிருக்கோம், அடுத்த சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு கொஞ்சம் பெருசாக லென்த்தாக பண்ணலாம். வித்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஜாவா ஆப்ஜெக்டை வச்சு ஒரு ரெஸ்பான்ஸ் என்டிட்டியை வச்சு ஒரு ரெஸ்பான்ஸ் டெம்ப்ளேட் வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.